நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணவு கட்டுப்பாடை பற்றி எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் சொல்லவில்லை, வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. உணவு கட்டுப்பாடு முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே நமக்கு எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், உன்னுடைய இறைப்பையை, உடலை, வயிற்றை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று உணவுக்காக, இன்னொன்று தண்ணீருக்காக, இன்னொரு பகுதி மூச்சு விடுவதற்காக. இது ஆரோக்கியம். வயிறு முழுவதும் சாப்பிட்டு தண்ணி குடிக்க இடம் இல்லாம, இடையிடைய தண்ணி குடிச்சு உணவு சாப்பிட இடம் இல்லாம, மூச்சு விட்டா கூட பருக்கைகள் வெளியே வந்து விழக்கூடிய அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிடுறது இருக்குதே, இது ஆரோக்கியத்திற்கான கேள்வி. இது மிகப்பெரிய நோய்களை உருவாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லாத, மோசமான ஒரு சுகாதாரம் இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் மனிதன் திடீரென்றார் போல இறந்து போவதற்கும், பெயர் சொல்ல தெரியாத நோய்கள் உண்டாகுவதற்கும் காரணமே அதுதான்.